தமிழ் உறவுகளாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேட்கம் தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் நண்பன் பிரபாகரன். GD&T ஜியோமெட்ரிக்கல் டைமென்ஷனிங் அண்ட் டாலரன்ஸிங்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ். ஏற்கனவே நம்ம டைமென்ஷன் டாலரன்ஸ் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். பார்க்காத நண்பர்கள் கட்டாயமா பிளே ஸ்டோர்ல போய் பாருங்க. ஓகே, இந்த ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ்ல நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜியோமெட்ரிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் சிம்பிள்ஸ். அதாவது ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ்லாம் என்ன, அதை எப்படி நம்ம பயன்படுத்த போறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, இந்த GD&T அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சிம்பிள்ஸ், ரூல்ஸ், சம் கண்டிஷன் பேஸ் பண்ணி அதை வச்சு தான் இதை நம்ம ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த சிம்பிள்ஸ் இந்த ரூல்ஸ் படிக்கிறது மட்டும் நம்மளுக்கு போதாது, அதை நம்ம எப்படி டிராயிங்ல யூஸ் பண்ணணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவா 14 ஜியோமெட்ரிக் சிம்பிள்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த 14 ஜியோமெட்ரிக் சிம்பிள்ஸை 5 கேட்டகரியா நம்மளுக்கு பிரிச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த 5 கேட்டகரியில இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் மட்டும்தான் GD&T அப்படின்றது கிடையாதுங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய சிம்பிள்ஸ் நம்ம தெரிஞ்சே யூஸ் பண்ணிருக்கிறோம், தெரியாமலும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது என்ன அப்படின்றத நீங்க கடைசியா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கண்டினியூஸா இந்த வீடியோஸ் நீங்க பார்த்துக்கிட்டு வாங்க. 5 கேட்டகரிஸ் ஆஃப் ஜியோமெட்ரிக் சிம்பிள்ஸ். என்னது? ஃபர்ஸ்ட் ஃபார்ம் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லி சில சிம்பிள்ஸ் பிரிச்சிருக்கிறாங்க. ப்ரொஃபைல் டாலரன்ஸ் சொல்லி சில சிம்பிள்ஸ் பிரிச்சிருக்கிறாங்க. ஓரியன்டேஷன் டாலரன்ஸ் சொல்லி சில சிம்பிள்ஸ் பிரிச்சிருக்கிறாங்க. லொகேஷன் டாலரன்ஸ் சொல்லி சில சிம்பிள்ஸ் பிரிச்சிருக்கிறாங்க. தென் ரன் அவுட்னு சொல்லி சில சிம்பிள்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒன் பை ஒன்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஃபார்ம் டாலரன்ஸ். இந்த ஃபார்ம் டாலரன்ஸ் அல்லது ஃபார்ம் வேரியேஷன் டாலரன்ஸ் சிம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பிள்ஸ் எதுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபீச்சர்ஸ், அதாவது இண்டிபெண்டா இருக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸையோ அல்லது ஒரு எட்ஜையோ அல்லது ஒரு ஆக்சிஸையோ நம்ம டிஃபைன் பண்றதுக்கு, அது எப்படி இருக்கணும்னு சொல்றதுக்காக நம்ம கொடுக்கக்கூடியது தான் இந்த ஃபார்ம் டாலரன்ஸ் சிம்பிள்ஸ். இதுல மொத்தம் 4 சிம்பிள்ஸ் இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்னஸ், தென் ஃபிளாட்னஸ், சர்க்குலாரிட்டி, சிலிண்ட்ரிசிட்டி. அதுக்கான சிம்பிள்ஸ் இங்க கொடுத்துருக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஸ்ட்ரைட்னஸ்க்கான சிம்பிள், ஃபிளாட்னஸ் சிம்பிள், சர்க்குலாரிட்டி சிம்பிள், சிலிண்ட்ரிசிட்டி சிம்பிள்ஸ். அதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்றது சைடில் உங்களுக்கு டிராயிங்ஸோட நான் கொடுத்துருக்கிறேன். ஓகேங்களா, இது பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னும் நம்ம நிறைய இனி வரும் வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ரைட். செகண்ட் டாலரன்ஸ் சிம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் டாலரன்ஸ் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஓரியன்டேஷன் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா ஒன்னை பொறுத்து இன்னொன்று எப்படி இருக்கணும், அதாவது ஒரு ஃபேஸை பொறுத்து இன்னொரு ஃபேஸ் எப்படி இருக்கணும், ஒரு எட்ஜை பொறுத்து இன்னொரு எட்ஜ் எப்படி இருக்கணும் அப்படின்றது ரிலேஷன் பண்றதா, அதாவது ஒரு ஆங்குலர் ரிலேஷன் பண்றதா இந்த ஓரியன்டேஷன் டாலரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றது. ஓகேங்களா, இதுல பார்த்தீங்கன்னா 3 விதமான சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஆங்குலாரிட்டி சிம்பிள், பர்பண்டிகுலாரிட்டி சிம்பிள், parallelism சிம்பிள். அதை எப்படி புரிஞ்சுக்கலான்றது இங்க நான் டயக்ராம்ஸ்ல கொடுத்துருக்கிறோம். ஓகேங்களா, இதை பத்தியும் நம்ம வந்து இனி வரும் வீடியோக்கள் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொசிஷன் டாலரன்ஸ் சிம்பிள். அது என்ன பொசிஷன் டாலரன்ஸ் சிம்பிள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் லொகேஷன் அண்ட் பொசிஷன். அதாவது காம்பவுண்ட் எந்த பாயிண்ட்ல லொகேட் பண்ணணும், எந்த ஃபேஸை பொறுத்து லொகேட் பண்ணணும் அல்லது எந்த ஆக்சஸை பொறுத்து லொகேட் பண்ணணும் அப்படின்றது 2 விதமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தாங்க பொசிஷன் டாலரன்ஸ் சிம்பிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, இப்போ இதுல பார்த்தீங்கன்னா இதுல 3 விதமான சிம்பிள்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பொசிஷனுக்கு இந்த சிம்பிள், கான்சென்ட்ரிசிட்டிக்கு இந்த சிம்பிள், சிமெட்ரிக்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத இங்க டிராயிங்ல நம்ம கொடுத்துருக்கோம். இதை பத்தின டீடைல் இன்ஃபர்மேஷனும் இனி ஒரு வீடியோக்கள் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரன் அவுட். இது வந்து பார்த்தீங்கன்னா ரன் அவுட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸ் கண்ட்ரோல், அதாவது ஒரு காம்பனன்ட்டுடைய அவுட்டர் சர்ஃபேஸ் ஆர் அவுட்டர் லேயருடைய சர்ஃபேஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு கண்ட்ரோல் சிம்பிள் தான் இந்த ரன் அவுட் சிம்பிள். இது வந்து ஒரு சிங்கிள் காம்பனண்ட்டுக்காகவும் இருக்கலாம் அல்லது அசம்பிளி, டோட்டல் அசம்பிளிக்கும் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த சர்க்குலாரிட்டி, இந்த சர்க்குலர் ஷேப் ஆஃப் த காம்பனன்ட் பேஸ்ட் ஆன் த ஆக்சிஸ், பேஸ்ட் ஆன் தி டேட்டாம் ஆக்சிஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ வேரியேஷன்ஸ் ஷேப்ல மாறலாம் அப்படின்னு கொடுக்கறதாங்க இந்த சர்க்குலர் ரன் அவுட். இதுல வந்து 2 விதமான ரன் அவுட் இருக்கு. சர்க்குலர் ரன் அவுட், டோட்டல் ரன் அவுட். சர்க்குலர் ரன் அவுட்ன்றது இட் கேன் பி எ காம்பனன்ட் ஆர் இண்டிவிஜுவல் பார்ட். டோட்டல் ரன் அவுட்ன்றது இட் கேன் பி எ அசம்பிளி ஆர் இன்டெகிரேட்டட் பார்ட்ஸா இருக்கலாம். ஓகேங்களா, இதை பத்தின இன்ஃபர்மேஷனும் இனி ஒரு வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதை எப்படி நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சொல்லி இங்க டிராயிங் நம்ம கொடுத்துருக்கோம். தென் ப்ரொஃபைல்
டாலரன்ஸ் சிம்பிள் அல்லது ப்ரொஃபைல் வேரியேஷன் சிம்பிள், இதுவும் ஒரு சர்ஃபேஸ் கண்ட்ரோல் தான். என்ன நம்ம சர்ஃபேஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு இர்ரெகுலர் ஷேப்போ அல்லது ரெகுலர் ஷேப்போ நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்க போறோம். அதாவது என்ன கண்ட்ரோல் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா அதனுடைய சைஸ் அண்ட் ஷேப், அல்லது இர்ரெகுலர் ஷேப்புடைய சைஸையும் ஷேப்பையும் ஓரியன்டேஷனையும் லொகேஷன், இது எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ் தான் இந்த ப்ரொஃபைல் சிம்பிள்ஸ். ஓகேங்களா? ரைட். அதுல ரெண்டு விதமான சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ், ப்ரொஃபைல் ஆஃப் லைன். இந்த சர்ஃபேஸ் எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், இந்த லைன்ஸ் அப்படின்றது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்ன்றது இங்க நம்ம டிராயிங்ஸ் கொடுத்துருக்கிறோம். ஓகேங்களா? இதை பத்தின எல்லா விதமான டீடைல்ஸும் உங்களுக்கு வித் எக்ஸாம்பிளோட இனி ஒரு வீடியோக்குள்ள நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஓகேங்களா? ரைட். இது மட்டும் இல்லைங்க, apart from this 14 symbols, apart from this 5 category, we have some more symbols. நம்மளுக்கு சில சிம்பிள்ஸும் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்துருக்குறாங்க, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதையும் நம்ம வந்து GD&T நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ இனிஷியலா பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் கண்டிஷனுக்கு சில சிம்பிள்ஸ் உண்டு. மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன், லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன், ரிகார்ட்லெஸ் மெட்டீரியல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி நம்ம சிம்பிள் ரெப்ரசென்ட் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா எம் சர்க்கம்ஸ்கிரைப்டு பை தி சர்க்கிள், அதே மாதிரி எல்லை சுற்றி ஒரு சர்க்கிள் போட்டுருந்தாங்கன்னா இதுதான் கண்டிஷன். இதுல வந்து இந்த ரிகார்ட்லெஸ் மெட்டீரியல் கண்டிஷன் எஸ்ன்ற சிம்பிள் இப்போ வந்து ரீசெண்டா நம்ம யூஸ் பண்றது கிடையாது. இப்போ காம்பனன்ட் வந்து மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷனா எம் சிம்பிள் போட்டிருப்பாங்க, லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷனா எல் சிம்பிள் போட்டிருப்பாங்க. இந்த ரெண்டு சிம்பிளுமே இல்லைன்னா இட் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் ரிகார்ட்லெஸ் மெட்டீரியல் கண்டிஷன், எந்த ஒரு விதமான மெட்டீரியல் கண்டிஷன் பவுண்டரிக்குள்ளேயும் அந்த மெஷர்மெண்ட் இல்லைன்னு அப்படின்ற அர்த்தம். ஓகேங்களா? ரைட். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஆல் ரவுண்ட், இந்த மாதிரி ரவுண்டு போட் சிம்பிள் இருக்கு பாருங்க, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வெல்டிங்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பிட்வீன் தி டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு ரெண்டு மெஷர்மெண்ட் வந்து குறிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பிட்வீன் அப்படின்னு சொல்றோம். நம்பர் ஆஃப் பிளேசஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மார்க் பண்றது அந்த கிராஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி கவுண்டர் போர், கவுண்டர் ஷிங்க், டெப்த் யூஸ் பண்றதுக்கான சிம்பிள்ஸ், டயாமீட்டர் சிம்பிள்ஸ். இந்த டயாமீட்டர் சிம்பிள்ன்றது அன்னோயிங்கா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பட் அது என்னது பார்த்தீங்கன்னா ஏஎஸ்எம்இ ஸ்டாண்டர்ட் அது. ஓகே. தென் ஃப்ரீ ஸ்டேட், ப்ரொஜெக்டட் டாலரன்ஸ் ஜோனு, டேஞ்சன்ட் பிளான். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டிராயிங்கோட இந்த சிம்பிள்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்றது நான் அடுத்த ஒரு வீடியோக்குள்ள சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ரேடியஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம், ஆர்னு யூஸ் பண்றோம். அப்போ பாருங்க ஆர்னு யூஸ் பண்ணா இது வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், ஏசிமி ஸ்டாண்டர்ட். ஓகே. அதே மாதிரி கண்ட்ரோல்டு ரேடியஸ், ஸ்பியர் ரேடியஸ், ஸ்பியர் டயாமீட்டர். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம வந்து எஸ் ஆர் டயாமீட்டர் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அன்னோயிங்லி வி ஆர் யூசிங் இட். அது ஒரு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா ஏஎஸ்எம்இ ஸ்டாண்டர்ட் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம அர்த்தம். ஓகே. தென் பேசிக் டைமென்ஷன், அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம இதை வந்து டைமென்ஷன் டாலரன்ஸ்ல நம்ம படிச்சிருக்கிறோம். இது மாதிரி ரெஃபரன்ஸ் டைமென்ஷனை வந்து பிராக்கெட்ல நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? இது மாதிரி பிராக்கெட் போட்டு உள்ள நம்பர் கொடுத்தோம்னா அது வந்து ரெஃபரன்ஸ் டைமென்ஷன். அது மாதிரி எங்க டைமென்ஷன் ஆரிஜின் ஆகுது, ஆரம்பிக்கிற இடம் வந்து ரவுண்ட் போட்டு காட்டியிருப்பாங்க. இப்போ இந்த ரவுண்டுக்கும் ஏற்கனவே பார்த்த ஆல் ரவுண்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஆல் ரவுண்டுன்றது ஒரு டவுன் ஏரோ ஒரு ரெஃபரன்ஸ் ஹரிசாண்டல் லைன் ஜாயின் பண்ற இடத்துல ரவுண்ட் இருக்கும். இங்க பாருங்க டைமென்ஷன் ஆரிஜின்ன்றது ஜஸ்ட் ஒரு ஏரோ ஒரு சர்க்கிள் மட்டும் தான் இருக்குமே தவிர இங்க ஹரிசாண்டல் ரெஃபரன்ஸ் லைன்ஸ் இருக்காது. ஓகேங்களா? தென் ஆர்க் லென்த் மெஷர் பண்றதுக்கு ஒரு கர்வேச்சர் போட்டு கீழே மெஷர்மெண்ட் கொடுப்பாங்க. அது மாதிரி கோனிக்கல் டேப்பர் இதுக்கான சிம்பிள். நெக்ஸ்ட் ஸ்கொயரை மென்ஷன் பண்றதுக்கு ஸ்கொயர், இப்போ ஸ்கொயர் 30 அப்படின்னா இந்த ஸ்கொயர் போட்டு நம்ம 30 போட்டுட்டாங்கன்னா ஸோ அந்த காம்பனன்ட் ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு 30 mm அர்த்தம். ஓகேங்களா? அது மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டாலரன்ஸ், டேட்டம் டார்கெட், டார்கெட் பாயிண்ட், ரெஃபரன்ஸ் பாயிண்ட், அது மாதிரி ஸ்லோப். ஸோ இது எல்லாமே டிராயிங்ல எங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் அடுத்த ஒரு வீடியோக்குள்ள சொல்ல போறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டம் ஃபீச்சர் கண்ட்ரோல். இது வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஏரோ ஹெட் போட்டுட்டு தென் ஒரு பாக்ஸுக்குள்ள கேபிட்டல் லெட்டர்ல ஒரு லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து டேட்டம் ஐடென்டிஃபயர். டேட்டம்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்குவோம், தென் ஐடென்டிஃபைங் லெட்டர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். டேட்டம் சம்பந்தமா சில விஷயங்களை நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே. இனி ஒரு வீடியோக்குள்ள நம்ம அதை பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம். ஃபீச்சர் அப்படின்றது என்னது, காம்பனன்ட் வரக்கூடிய ஷேப்ஸ், சர்க்குலரா இருக்கணும், லீனியரா இருக்கணும், பெண்டா இருக்கணும், ஆங்குலரா இருக்கணும் அப்படின்றது ஃபீச்சர். அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃப்ரேம் இதுதாங்க ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம். ஓகே. ரைட். இதுல தான் நம்ம பார்த்து இந்த 14 சிம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. மேல பாருங்க சைசஸ் வேரியேஷன்ஸ். இது வந்து டைமென்ஷனல் டாலரன்ஸ், அதுதான் சைஸ் டாலரன்ஸ். இது வந்து லொகேஷன் டாலரன்ஸ். இப்போ ரெண்டுமே நாங்கள் காட்டியிருக்கேன். டைமென்ஷன் வேரியேஷன்ஸ் எவ்வளவு இருக்கலாம்னு சொல்லதான் டைமென்ஷன் டாலரன்ஸ், அதான் நம்ம சொல்றோம் சைஸ் டாலரன்ஸ் நம்ம சொல்றோம். அதே மாதிரி ஜொமெட்ரிக்கல் டாலரன்ஸ் அப்படின்றது தான்
இங்க நம்ம சிம்பிள்ஸ் வழியா இப்படி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த சிம்பிளுக்கு பேர் தான் என்ன சொல்றது, ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃப்ரேம்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த 14 சிம்பிள்ஸ் இதுக்குள்ள வரும். தென் சைசஸ், மெட்டீரியல் கண்டிஷன். அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஹாவ் இந்த பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு சொல்லிட்டு 3 டேட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டம்னா என்ன, இந்த டேட்டத்தை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஸோ டேட்டம்ன்றது ஜஸ்ட் ரெஃபரன்ஸ். ரெஃபரன்ஸ்ன்றது பிளேனா இருக்கலாம், ரெஃபரன்ஸ்ன்றது ஆக்சஸா இருக்கலாம், ரெஃபரன்ஸ்ன்றது காம்பனில் இருக்கக்கூடிய இன்னொரு சர்ஃபேஸாக கூட இருக்கலாம். ஸோ எப்படி வேணா இருக்கலாம். அதை நம்ம எப்படி காம்பனில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ஸ்டடி அபவுட் த டேட்டம். டேட்டம்னா என்ன, எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் டேட்டம்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணிட்டு தென் வி கம் பேக் டு தி கண்ட்ரோல் ஃப்ரேம். இந்த கண்ட்ரோல் ஃப்ரேமை எப்படி ரீட் பண்றது, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்றது இனி ஒரு வீடியோக்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே, சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியில் கற்போம், பொறியியலில் ஒரு புரட்சி செய்வோம். நன்றி, வணக்கம்.